எல்லோருக்கும் உற்சாக வணக்கம். இது பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலி இணைந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுது விடுமுறைக்கு முன்னதான இறுதி நிறைவு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க போகிறது. அடுத்து 1, 2, 3 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் விடுமுறை காண போகிறோம். சரியாக சொல்லுகிறேன் நினைக்கிறேன். வருகிற ஞாயிறு நாம் கலையத்தில் இருக்க மாட்டோம். அதுக்கு பிற்பாடு 2 வாரங்கள் விடுமுறையாக இருக்கும். ஓய்வெடுத்துக்கொள்வோம், குடும்பங்களோடு சேர்வோம், நண்பர்களோடு கூடிக்குழவுவோம், வெளியில் செல்வோம். அவை பாமுகம் விடுமுறை எடுத்து எல்லோரையும் தொகுப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள், இங்கு இயக்குபவர்கள் மற்றும் நேயர்கள் உறவுகளுக்கும் விடுமுறை கொடுப்போம். இன்று நாட்பொழுதினுடைய நிகழ்ச்சி நிரல் எல்லோருடைய கைகளிலும் அநேகமாக குடும்பங்களில் கிடைத்திருக்கும். அதன்படி வளமை நிகழ்ச்சிகள் 8:30 குதிப்பூக்கள், 5 மணிக்கு அழகிய மலர்கள், 4 மணிக்கு எதிரும் புதிரும், 2 மணிக்கு இன்று மாதாந்த விவாத அரங்கத்தை நகுலா சிவநாதன் அவர்கள் இன்று இணைத்து கொடுக்கிறார்கள். அதுக்கு பிறகு அந்த வார இறுதி நாட்கள் நேரம் இல்லாதபடியினால் இன்று 2 மணிக்கு லண்டன் நேரம் 2 மணிக்கு நகுலாவின் விவாத அரங்கம் இடம்பெறும். பின்பு நாம் சுடர் ஓய்பி கிளப் 12:45, அதுக்கு முதல் இளையோர்களுடைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக வரவை போல வரும். ஏறத்தாழ 11 மணிக்கு முன்பதாக இளையோர் யோகா இடம்பெறும். இன்று நேரத்துக்கு கொடுப்போம், பார்க்கலாம். நேரத்துக்கு கொடுத்தால் எல்லாரும் இணைகிறார்களா என்பதை கவனிப்போம். அதுக்கு முதல் பெற்றோரை தெய்வம். இன்று மழைக்காலம், மாரி காலம், மழைக்காலம் அநேகமாக டிசம்பர் ஜனவரி மாதம் இலங்கையில் தாயகத்தில் நாம் பிறந்த நாட்டிலே எங்கள் வீட்டை சுற்றி நிகழும் அதன் அனுபவங்கள் பற்றி எழுதுகிறோம். அதுக்கு பிறகு முதலாக உருட்டல் சிந்தனை சிறிது நேரம். இப்போது சமய சிந்தனைக்குள் நுழைந்து கொள்கிறோம். இதே சமய சிந்தனை ஆரம்பம் செய்ய எங்களோடு ஜியா நடேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உற்சாக வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். அதிபர் அவர்களுக்கும் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமுறது இந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நான் திருமந்தி ஜியா நடேசன். இன்று திருவரை காலம் 3ஆம் மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை. ஆர்ப்பரித்து அக்களித்து மகளுங்கள், ஆண்டவர் நல்லவர். கிறிஸ்தவ நச்சிந்தனை. திருமுழுக்கு யோவான் இயேசு மாதிரி போதித்துக் கொண்டிருந்தார். அதற்கு அங்கிருந்த மக்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதற்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள், உணவை பகிர்ந்து உண்ணுங்கள். உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக இதை தண்டாதீர்கள், அச்சுறுத்தி பணம் பெறாதீர்கள், பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள் என்று கூறிக்கொண்டு என்றும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று கூறுகின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இக்கேள்வி பல பரிமாணங்களால் வழிகாட்டுவதாக அமைகின்றது. தாட்சி, மனமாற்றம், அர்ப்பணிப்பு என்னும் பல கிறிஸ்தவ வாழ்வின் நிலைகளில் அடிப்படையான கேள்வியும் இதுதான். பாலைவனத்தில் திருமுழுக்கு யோவான் குரல் உயர்ந்து ஒழித்த போது திருமண விருந்தில் அன்னைமரியால் கட்டளையாக மகன் இயேசுவுடன் சொல்கின்றார், அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். மீண்டும் இதே கேள்வி பெந்தெகோஸ்தின் அருள்மொழிவிற்கு பின் பெருந்தொகையினரால் திருத்தூதர்களிடம் கேட்கப்படுகின்றது. இன்று இதே கேள்வியை நாமும் இறைவனிடம் கேட்டு பார்ப்போமே. கேட்காமல் செய்து கொள்வோம். அவரின் ஆசையை பெற்று மகிழ்ச்சியாக நாங்களும் வாழ்வோமாக. ஆர்ப்பரித்து மகிழுங்கள், ஆண்டவர் சிறந்தவர், மேன்மையோடு விளங்குகின்றார். இறைவன் எந்தன் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை நாம் வைக்கின்றோம். இனிமேல் எதற்கும் அஞ்சோம், ஆற்றல் என்றும் பாடுவேன். ஆர்ப்பரித்து மகிழுங்கள், ஆண்டவர் சிறந்தவர், மேன்மையோடு விளங்குகின்றார். ஆண்டவருக்கு நன்றி கூறி புகழ்வாமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சிமிக்க செயல்கள் பலவும் புரிந்துள்ளார். ஆர்ப்பரித்து மகிழுங்கள், ஆண்டவர் சிறந்தவர்,
மேன்மையோடு விளங்குகின்றார், ஆர்ப்பரித்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம். அது இரண்டாம் முகநூலே. நன்றி. என் குரல் கேட்கும், கேட்காவிட்டால் சொல்லிவிடுங்கள். கேக்குது. கேட்கிறது. சரி, நன்றி. இந்த பாடல் உங்கள் வரிகளோ? இல்லைடா, ஒரு பாட்டு சும்மா எழுதுன்னா பாடி இன்றைக்கு இதுதான் படித்து எழுதுனா. உங்கள் வரிகளோ? ஆமா. சரி, நாங்கள் ரெண்டாவது வரியில அஹ், ஒரு சின்ன இடம் இருந்தது. ரெண்டு சொற்களினுடைய தொடர் இல்லை. ஆண்டவருக்கு நன்றி ஒரு வாழ்த்து மகளுங்கள். இல்லை, இது இன்னும் ஒன்று சொன்னீங்க, எங்களுக்கு நல்லது செய்யற என்று சொல்லி ஒரு வரி காட்டுது. ஆமாம், ஏனில் ஒரு மாட்சி மிக்கவர் நல்ல செயல்கள் பலதும் பிரிந்துள்ளார். உள்ளார் என்று அப்படி வர அது பாடலுக்கு. ஆனால் நான் உங்கள் முயற்சிங்கிற போது பாராட்ட நிச்சயமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இல்லை, இன்னும் ஒருவர் இப்படி ஒரு வரி எழுதி பாடி இணையத்தில் வெளியிட்டார் என்றால் அது கொஞ்சம் பேச வேண்டும். அதை பற்றி நீங்கள் சுயமாக எழுதி முதலாட்டவரை இருப்பீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. சிந்தனை தர்ஷினி அவர்கள் நிற்கிறீர்கள். இனிய காலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். தர்ஷினி, வணக்கம். தர்ஷினி, வணக்கம். வணக்கம் வணக்கம் மதியாண்டி. உங்களுடைய சிந்தனை கேட்டிருந்தேன். நானும் உங்களுடைய வழிகள் வந்து இப்போ அதை சொன்ன பிறகுதான் நானும் உணர்ந்து கொண்டேன். மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. நல்லது. சத்தம் போடாம நிக்கிற இடத்துல விளங்கவில்லை. நிக்கிற இடத்துல நின்று கொண்டு பேசுறோம் போல இருக்கு. ஓம். இதோ வழியில் நடக்கி குட்டி நடைக்கு தயாராகி ஏனாம் குட்டி நடைக்கு தயாராகி கொண்டிருக்கேன். இதோ உறங்கி விட்டேன். 10 நிமிஷம் ஆச்சு. நல்லது. இன்றைக்கு உங்களுக்கு யோகா நேரத்துக்கு தருவேன். வராம விட்டா பிறகு அவ்வளவு நாளுமே என்ன குறை சொன்னதுல மன்னிப்பு கேட்கணும். இல்லை, வழியாத்தான் வர்றீங்க என்றுதானே நேரத்துக்கே தர்றபடியால நிகழ்ச்சியும் செய்யாட்டிலும் பரவாயில்ல. உங்களுக்கு என்றால் 11 மணிக்கு 9:30 என்றால் 10 மணி லண்டன் நேரம். 10:15. நன்றி நன்றி. ஆனா இன்னைக்கு நிரூபிக்கும் அவ்வளவு பேரும் வரும் இல்லையோ. இத்தனை வருஷம் காட்டுல அனுபவத்தை கையே விடுது. என்ன சும்மா கரை விடுறதா மற்றவங்கள பழி சொல்றது வாழ்க்கையா இருக்கு என்று அது என்று நேரலை நிகழ்வுகள்ல குறிப்பாக சொல்லுவோம். நிச்சயமாக இணைந்து கொள்வார்கள் உறவுகள். பேச்சை குறிப்பிட்டு எல்லா நிகழ்ச்சியும் நிப்பாட்டிட்டு தருவோம். அது ஒரு சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம். எதற்கு உங்களுடைய வேலைகளை நாம் செய்வதற்கு மற்றவர் மீது வழிமுறை. கல்யாணம் நேரம் சமைக்க நேரம் போட்டாம், உத்தியோகத்துக்கு போகணுமா. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சமய சிந்தனைக்கு வேறு யாரும் நினைந்திருக்கிறீர்களோ? இல்லை, இதுவரையில் அவர்கள் மட்டும்தான் போட்டிருந்த தரணிய முடியாது. மற்றும்படி பாலன் அவர்களை நாங்கள் 9 மணிக்கு வரலாம் என்று சொல்லியிருந்தோம். ஒருவரும் இல்லை, பரவாயில்லை. நாங்கள் இப்போ சிந்தனையை தொடர்ந்து சென்று கொண்டு நடத்தி இனி தயாராக வேண்டாம். கொஞ்ச நேரம் நடக்க போறீங்களா? நல்லது. ஏனிய மறைந்திருந்து கேட்பவர்கள் ஒரு முறை உள் வந்து நீங்க இருப்பதை உறுதி செய்துவிட்டு பின்பு விடை பெற்று நீங்க உங்களுடைய வேலை பாருங்க. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் லக்ஷனா. யார் இருப்பீங்க? லக்ஷனா. லக்ஷனா நடக்கிறீங்களா, வீட்டு இருப்பீங்களா? நான் நடக்கிறேன் மாமா. ஏன் யாரும் உங்களோட துணைக்கு நடப்பதில்லை?
நீங்க வேறு நாட்கள்ல எப்போ நடப்பீங்க? என்னது? வேறு நாட்களில் எப்ப நடப்பீங்க? எனக்கு 10,000 Schritte வரையில இந்த நம்பர் ஹோல்ல நடக்கிறேன் நான். ஆனா இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்த பிறகு வந்துடும். 10,000 சரி. 10,000மே பெரிய விஷயம். 15,000 நடக்க வேண்டும் கேட்பாங்க. 10,000 நடந்தா எத்தனை கலோரிஸ் எரிஞ்சிருக்கும்? 10,000 நடந்தா பார்க்கல. பாக்கி இல்லையா? நான் பார்த்தது இல்லை மாமா. இன்றைக்கு இருக்க கவனித்து சொல்லுங்க. ஒருவர் சொன்ன தன்னுடைய 10,000 நடந்தா 333 கலோரிஸ் குறையும். அப்புறம் 300 கலோரி சராசரியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடந்து கரைத்தால் உடம்புக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரியா? அப்ப எப்படி நீங்க டார்கெட்டை ரீச் பண்ணிடுவீங்க ஒவ்வொரு நாள்? வாழ்த்துக்கள் லக்ஷனா, வாழ்த்துக்கள். நன்றி. அது சிறப்பு. விடாப்படியா இதே வாழ்க்கையாகவே கொண்டு வாங்க. இந்த வயதிலும் கைவிடாமல் செய்து கொண்டு வந்தால் நீங்க ஸ்போர்ட்ஸ் செய்வீங்களா? இப்பவும் மாமா என்னென்ன ஸ்போர்ட்ஸ் செய்வீங்க? ஹண்ட்பால். அதுக்காக மாமா எனக்கு 11 மணிக்கு ஒரு விளையாட்டு இருக்கு, அதால விடை பெற வேணும். அப்படிக்கு மேட்ச் இல்லையா? இல்ல, விளையாட்டுக்கு போறதால. ஞாயிற்றுக்கிழமை யார் விளையாடுறாங்க? நான் டாட்மண்ட் டீமோட விளையாடுறேன். அப்ப மேட்சா? ஓ, என்னன்னு சொல்லுங்க. என்ன விளையாட்டு? ஹண்ட்பால். ஹேண்ட்பால், கைப்பந்து. ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 11 மணிக்கு வீட்டில இருந்து படிக்கிறோம். ஓ மாமா. 10 மணி தானே. அப்ப அந்த ஆள் எத்தனை மணிக்கு மேட்ச்? என்ன மாம்? என்னது? எத்தனை மணிக்கு மேட்ச்? 11:30க்கு. போயிருவீங்களா டாட்மண்ட்க்கு? டாட்மண்ட்ல இல்ல, இந்த முறை எங்கட இடத்துல அனாபிய வருவீங்க. டாட்மண்ட் டீம் வருது. ஓ. நீங்க என்ன பொசிஷன், எந்த நிலையில விளையாடுறீங்க? அது இப்போ வேற மாதிரி, அது போய் தான் தெரியும். மாறி மாறி. ஓ. ஹேண்ட்பாலை விட வேற என்ன செய்வீங்க? எனக்கு கூட ஹேண்ட்பால் தான் தெரியும். கூட ஹேண்ட்பால். வாழ்த்துக்கள். சிறப்பாக செய்ய திறமையை காட்ட என்னுடைய வாழ்த்துக்கள். லண்டன்ல ஒருவர் கலையத்தோடு முன்பு சம்பந்தப்பட்ட அறிவிப்பாளருடைய மகன் இங்கிலாந்து டீம்ல ஈடுபட்டு ஜனவரி பிப்ரவரி மாதம் டென்மார்க் நாட்டோட ஹேண்ட்பால் விளையாடு. ஆச்சரிய, நான் ஹேண்ட்பால மேட்ச் ஒரு நாளுமே பார்த்ததில்லை. எப்படி விளையாடுறதுன்னு எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு பார்ப்போம். சொல்லுங்கள், வெல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஹேண்ட்பாலை பற்றி கொண்டு வாங்க. நடக்கும். நன்றி. ரஜினி அவர்கள் ஒரு சிந்தனை தொடங்குவோம் என்று தொடங்கிட்டா போச்சு. ஆனால் இன்று நிறைய கதைச்சிருந்தார் லக்ஷனா. வாழ்த்துக்கள் லக்ஷனா. அவங்களோட குரல் இன்று என்னன்னு சொல்றது, சம்சமா இருந்தது. நிறைய கதைச்சிருந்தேன். அப்புறம் ஞாயிறு வருவீங்க, வந்தீங்களா போனீங்களான்னு கூட தெரியாது. நான் இன்று நிறைய தகவல் வந்து ஹண்ட்பால் விளையாடுறதா சொல்லியிருக்கிறீங்க. சிறப்பான வாழ்த்துக்கள் லக்ஷனாக்கு. இன்று எனது சிந்தனை, நன்றி. இன்று எனது சிந்தனை, நேற்று பிறந்த நாள் விருந்து பிரசாரம். அது ஒரு அதிர்ச்சியாக 2 மகன்கள் அம்மாவிற்கு செய்திருந்தார்கள். அப்போ அங்கே போகக்கூடியதா இருந்தது. எல்லாவற்றையும் அந்த 2 மகன்களும் தான் ஒழுங்கு செய்திருந்தவர்கள். செய்திருந்தப்போ நல்ல அழகா இருந்தது. முக்கியமான உறவுகளை மட்டும் கூப்பிட்டு அந்த விழாவை சிறப்பித்து இருந்துச்சுன்னா அதுல நாங்களும் எங்களோட குடும்பமும் அதுல இணைந்திருந்தது. அப்போ எல்லாம் சரியா செய்துட்டினோம். அம்மாவோட மகிழ்வா இருந்தார் என்றெல்லாம் பார்க்க அந்த சாப்பாடு கொடுக்குற நேரம் வந்து விட்டது. சாப்பாடும் ஓடருக்கு தான் எடுத்திருந்தப்போ அதை பரிமாறுறதுக்கு இங்க பிறந்து வளர்ந்த இப்போ திவீண்டினாவின் வயதில் இருந்தவர்கள், திவீனம் உட்பட அதை பரிமாறினார்கள். அப்போ சாப்பாடு ஒழுங்காயிட்டு தயாராகிட்டு வந்து நீங்க சாப்பிடுங்கோண்டு அந்த அம்மாவின் மூத்த மகன் வந்து சொல்லும் போது எல்லாரும் அந்த லைன்ல நின்று வேண்டப்போ
அந்த போட்ட சாப்பாடு பரிமாறினவர்கள் ஆரம்பத்தில் நின்றவர் விதவிதமான உணவு வகைகள் அந்த அளவா கேட்டு அறந்து இவ்வளவு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா வைக்க எல்லாருமே ஒரே மாதிரி செய்திருந்துச்சு. அது எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கூடயே ஒருத்தரும் கொட்டாம அதை அளவா வேண்டி கொண்டு போய் சாப்பிட்டுட்டு பிடித்தவர்கள் மீண்டுமாய் போய் அந்த அப்படி சாப்பிட்டதுல பிடித்தது எதுவோ அதை எடுத்து சாப்பிட்டுட்டு பின்பு அவ்வளவு சாப்பாடும் அளவா அதை நிறைய எடுக்கையில தர எல்லாரும் அப்படியே அதுல இருக்க பின்பு வரைய திரையினம் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு தேவையான சாப்பாட்டை அதை எடுத்துக்கொண்டு போக மாட்டோம். நான் நினைக்கிறேன் எனக்கு வந்த சிந்தனை எப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகள் அளவாக ஆரம்பத்துல கொடுத்ததாலதான் அதுல மிகுதியா அப்படி அந்த சாப்பாடு இருக்க தேவையானவர்கள் அதை பிறகு போய் கொண்டு போகக்கூடியதாக இருந்தது. எங்கள்ல பலர் நான் பரிமாறுறேன் நீ பரிமாறுறேன்னு சொல்லி ஆரம்பத்துல வந்தவர்களுக்கு முழுமையாக கொட்டி போட்டு அளவே தெரியாம வேண்டி கொண்டு போய் கொட்டுவதிலும் விட இப்படி கொடுப்பவர்கள் அளவா பார்த்து கேட்டு தெரிந்து கொடுப்பதால மிகுதியா இருந்ததையும் முறையாக வீட்டுக்கு எடுத்து செல்கிறார்களோ என்ற ஒரு சிந்தனை எனக்கு வந்துச்சு. அதை இல்ல பரிமாணம் இளையவர்களாக இருந்தபடியால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நேற்று அதை பாக்குறப்போ. அதான் என் மனதில் வந்த சிந்தனை. இது தொடர வேணும், உணவுகள் கொட்டுப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதும் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நீ நல்ல சிந்தனை தர்சினி. உண்மையாக நானும் பல இடங்கள்ல பார்த்துருக்கிறேன். எல்லாரும் சாப்பாடு அள்ளி பீங்கால கொண்டாந்து அள்ளி கொண்டாந்து வச்சிருப்பினோம். அதுல கொஞ்சத்தை சாப்பிடுவினோம், பிறகு திருப்பி அதை கொட்டிவினோம், பிறகு எடுப்பினோம். அப்படி அந்த வீணாக்கப்படுகிறது நான் பல இடங்கள் கண்டிருக்கிறேன். ஆனால் இது இங்க நடக்கலையேண்டி, அப்படி அது நடக்கவும் இல்லை. அது நடக்காதபடியால நானும் ஒரு மிட்நேம் பாக்ஸ்ல எங்கள் வீட்டு மூவரிடமும் கேட்டு உங்களுக்கு எதுவும் தேவையா எடுத்து கொண்டு வர இல்லை, மூவரும் வேண்டாம் என்றார்கள். அப்போ எனக்கு தேவையான எனக்கு அளவான ஒரு உணவினை நானும் எடுத்து வந்தேன். அதுவும் உண்மைதான். அதுவும் அவர்களே போட்டு தந்து இருந்தார்கள். ஆனா போதுமான அளவு எல்லாரும் கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த பிள்ளைகள் கொடுத்த விதத்துல என்றதான் எனக்கு அதை உணரக்கூடியதா இருந்தது. கிறிஸ்துமஸ் விழாவா இது? கிறிஸ்துமஸ் விழாவுக்கா? இல்ல, ஒரு அம்மாவின் 50வது பிறந்த நாள். அது நல்லா இருந்தது, வீணாக்காம சிறப்பு. நன்றி. நீங்க முன்மாதிரியா இருந்திருக்கீங்க. இல்ல, அதுல திவீனம் கலந்து வந்தது. திவீனம் கூட அளவா போட்டிருந்த அந்த எல்லாரும் போட்ட விதங்கள் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த பிள்ளையார் இல்ல எங்கட வருங்கால சமுதாயத்துல பார்த்து சாப்பிடுங்கள். அந்த பிளேட்ல அள்ளி கொண்டு வந்து வச்சு போட்டு வீணா கொண்டு கொடுத்துறாரு. என்ன பிள்ளை இனி பிள்ளைகளை திணிக்கிறது, அது நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க திரும்ப சாப்பாடு அங்க வச்சு சொல்லுவாரு. அப்படி அல்ல என்றால் இது ஒரு கலத்தில் போகிறேன். அது தட்டி என்ன இது கத்தரிக்காய் திரட்டுல கூட இப்படி ஒரு ரெண்டா வைக்கிறாங்க என்ற ஒரு திட்டல் கனவேரிட்ட இருந்திருக்கும். சொல்ல மாட்டேன், அதுக்கு காணாம இருந்திருக்கு. பிடிச்ச கறி எங்களுக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கலாம், பருப்பு கொஞ்சம் கூட போட்டிருக்கலாம். என்ன இது ஒரு திரியா மிச்சம் முடிக்கிறாங்க, என்ன இது இல்லையா அவ்வளவுதான் என்கிறது போல அந்த பசியினுடைய விவகாரத்தில் சிலர் மனதை தட்டியபடிதான் பிறகு எடுத்து போகும்போது அப்போதைய போட்டிருக்கலாம், சாப்பிட்டு வயது நிறையா என்கிறது தான் வரும். இல்லை, இது இங்க அவர்கள் கேட்டு போட்டு அளவாக தந்திருந்தார்கள். கொஞ்சம் பூச்சமா இருக்கும். இல்ல, சில உங்களுக்கு பிடிக்காம ஒரு கரண்டியா அதுக்குள்ள தூக்கி ஊத்திட்டு அதை பேருந்து நாங்க கோப்பையில அவருடைய காலங்காலமாக இது அவர் தங்களுக்கு விருப்பமாக புஃபேன்றது யாரும் கொடுப்பதில்லை, வைத்திருப்பார்கள், நாங்கள் பரிமாறிக்கொண்டது. அது எனக்கு சில வழியில எனக்கு கோவா கறி விருப்பம் இல்லாமல் இருக்கும், வெள்ளிக்காய் கறி 2 தரம் எடுக்கும். அப்ப நான் யார்ட்டையும் கேட்க தேவை, இதுல கொஞ்சம் கூட போடுங்க, இருக்கலாம் வேண்டாம், இதுல சோறை கொஞ்சம் கூடுதலாக இன்னும் ஒரு வைக்குங்கோ, அப்படி கேட்கிற பண்பாடு என்கிட்ட இல்லையே. இல்ல எல்லாரும் 2-3 வீடு வச்சுக்கிறாங்களே, எல்லாரும் வந்திருக்கீங்க, இல்ல சீட்டு கட்டுறாங்களாம் வந்துருக்கோம், காசு இருக்கு நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோம்.
இந்த பிள்ளைகள் ஏன் பரிமாறினார் அது எனக்கு விளங்குவே ஒன்று இல்லை, அது அவர் வந்து கதைக்கட்டும், நான் தூண்டி வர்றதுக்காக தான் கதைக்கிறேன். ரெண்டாவது, இந்த மானங்கெட்ட வரிசையில கோப்பியோட இருந்து சாப்பிடுற வழக்கத்தை செய்தார்கள். இதுதான் எனக்கு பெரிய அவமானம். ஒழுங்குபடுத்துறாங்க, பேசியாக வந்து பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று கேட்பாங்க. ரெண்டு போடுறதுக்கு காரணமே இறைச்சி கறியை கூட எடுத்துருவாங்க, மீனை 2-3 கொண்டு எடுத்து விட்டுருவாங்க, அங்கால முடிஞ்சு போவோம்னு சொல்லி அளவா போடுறதுக்கு தான் பரிமாற இந்த நின்று வந்துச்சுன்னா நாங்க வரிசைடுவாங்க. மேஸ்திக்கு கொண்டு வந்து யாராவது பரிமாறினோம்னா அது வேற. நான் தனியாவே மீன் கறி கொண்டு கூட வை, அல்லது மேசையில வைத்து இருந்தா நான் மேசையில வந்து பரிமாறுவார்கள், அவரை பிளேட்ல போட மாட்டாங்க, போட்டு வைக்கிறது. அது தேவையாவது எடுக்கலாம், தேவையில்லாத. மூன்றாவது, நாங்களா போய் எடுத்து சாப்பிடுற முறை என்றால் எனக்கு சுதந்திரம். நாலாவது, நான் 2ஆம் தரம் போடுவதற்கு எனக்கு அனுமதிக்கவர் என்றால் வரிசையில திருப்பி நிற்கலாம். எத்தனையோ பேர் பசிக்கும், அப்புறம் அவங்க 10 பேர் நிற்கிறோம், நான் விடுவோம் கையை கழுவுவோம். நீங்கள் போய் உங்களோட பொஃபே இருந்ததுன்னு சொல்லுவீங்க, அதாவது இதுக்கும் நாங்களே போட்டு சாப்பிடுவோம். நீங்க சொல்லுவார்கள் அதேதான். இளையவர்களுக்கு பெரியவர்கள் எப்படி புரிய வைக்கிறது, இது செய்யாதுங்கோ, பிளேட்டோட திக்க வைக்காதுங்கோ. 2ஆம் தரம் வந்து கியூல 2 கொஞ்சம் பருப்பு கறி எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டோம். அதனால வெளியில கொட்டுறதும் கோயில தேவையான எடுத்துக்கொண்டு போங்கோடு சொன்னதும் உண்டு. சொல்றது 3ஆம் தரம் இது உருட்டல் நேரம். இது உருட்டலுக்கு உட்படுத்துவதற்காகவே தான் இதனை இன்று நான் சொன்னதும். நீங்கள் இடையோர்கள் என்றால் நெருடெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் சரி என்றார். வாங்குங்கோ, கார் வாங்குங்கோ, அது இளையவற்ற சிந்தனை சரியா இருக்கும், அல்லது காசை முதலீடு செய்ய சரியா இருக்கும், ஆஸ்பத்திரி டாக்டர் அணுகிற முறை. இதுக்கும் எங்களுடைய ஒரு பண்பாட்டை புறப்படியா திருப்பிக்கும் வித்தியாசம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். வணக்கம் தரணிகா. தரணிகா ஓ, மதன் ஆச்சரியம், ஆனால் உண்மை. நடக்கிறீங்களா தரணிகா? நடக்க போறேன். சரி, ஓடி வாங்க. யாரும் இல்லாம வரீங்க உங்களோட? நான் மட்டும் தான். இவ்வளவு வறுமையா எல்லாரும் பரவாப்பட்டு நான் இல்ல வாணியும் நடக்கிறோம். மற்ற பக்கமா அவரும் ஹரிராமன் அம்மாவும் பூங்காவுக்கு போயிட்டேன். நான் சொன்னேன் இன்று இளையோர் யோகா டைம் கொடுக்கணும், நான் வெளிக்கிறது இருந்துச்சு, நான் கொஞ்சம் முன்னம் போயிட்டேன். மற்றவர்கள் எல்லாருமே பரமப்பட்டு தான் இருக்கிறீங்க. என் பரம்பரை போக்கவில்லை என்று வேலை வேலை வீட்டில் ஒரு சொல்லுங்க மறுபடியும் இருந்தால் வந்திருப்பார். ஓ, நிச்சயமாக வருவார். இந்த இளையோர்களோட ஒரு நாள் பேசுவோம். நிச்சயமாக பேச வேண்டிய ஒரு விடயம் தானே. கூட்டு கொடுத்தவில்லை, அது முதல்ல எனக்கு விளங்கும். போட்டு கொடுத்தாலும் என்ன பண்ணுறது, அங்கேயே பிழைக்கு ஏன் கொடுத்தார்கள், என்ன பிரச்சனை? நாங்க என்ன பஞ்சப்படியில வந்துனாங்களா? வரிசையில நின்று பிளேட்டோட நின்று ஒரு ஆள் போட்டு டிஎட்டி பார்த்து அங்க வர பிடிச்ச கத்திரிக்காய் பிரச்சனை ஒரு சொட்டு போடுறோம். ஏன்னா அவை அப்படித்தான் சாப்பிடும், அவைக்கு அது பிடிக்காது. அவைக்கு சிக்கன் முறைச்சின்னா அவைக்கு தெரியும். வீடுகள்லயும் அதான் நடக்கும். நம்ம அழகான மரக்கறி சாப்பாடு வந்து பார்த்துட்டு ஒரு நான் ஃப்ரெண்டோட வழியில போட்டு வரேன் ஏதாவது சாப்பிட்டு வருவாங்க வழியில. இதை திருத்துறது யாரு? எப்ப நாங்க நேர்மையா சொல்ல போறோம்? இந்த சந்த கால யுத்த காலத்துல ஒன்றும் கேள்வி கேட்காம அழிக்கிறது மாதிரி
பிள்ளைகள் செய்யறது சரியென்று சொல்ல வாரிக்க. மற்றும் 8வது பெரிய குற்றம் அந்த வரிசை. அவர்கள் வரிசையில் இருக்கவே இல்லை. அப்ப வயதுல அம்மாவுக்கு 2 மகன்கள் இருந்து நீங்க அதிர்ச்சி இருந்தீங்க. அதிர்ச்சி என்ன விஷயம்? யாராவது என்ன சர்ப்ரைஸ் பார்ட்டிக்கு 15 தமிழ் சொல்லுவாங்க, 30 US தமிழ் இருக்கிறார்கள். சர்ப்ரைஸ் பார்ட்டி தமிழ் சொல்லுவாங்க. வேறும் தமிழ் காட்டுறது. 3வது வெளியில போகும்போது கொண்டு போற அளவுக்கு அது மிஞ்சினதும் கட்டி கொடுக்க தேவையான கொண்டு போகும்போது சொன்னதும் நீங்க கொண்டு கொட்டுறதும் உண்டு. அவர் மேலதிகமாக கொண்டு போறோம். அங்க போட்டு அடுத்த கொஞ்சம் மணக்குதலிட்டு அப்படியே கொட்டுற ஏனென்றா அது ஃப்ரீயா வருது. ரஜினியர்கள் நான் உங்களை சொல்லவில்லை, போன்று பெரிய இல்ல அப்படித்தான் நடக்குது. பிள்ளைகளுக்கு கரண்ட் அடைஞ்சு வைக்கிறோம். அது என்ன கிழிச்சிக்கணுமா? என்னோட உட்பட என்ன கிழிச்சிங்க? என்ன சொன்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது? எப்படி மூத்த சமூகத்தை நீங்கள் பராமரிக்கிறீங்க? அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை என்ன வச்சிருக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில? ரொம்ப கஷ்டப்பட்டவர்களுக்கு போய் அவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்தி இருக்கிறீங்க. எப்படி இந்த முறைகள் கற்றுக்கொண்டிருக்கிறீங்க? இலக்கில இருந்து எத்தனை பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட கதை கேட்கிறீங்க? அது பெரியவர்களை செய்யல பிள்ளைகள் அதை பார்த்துக்கொண்டு அதுகளும் வித்தியாசமா தான் இந்த பிள்ளைகள் செய்கிறவைய பெற்றோர் அப்ப எல்லாம் வித்தியாசம். சரி, பெரியவர்கள் செய்கிற பிள்ளைகளை இவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஏதோ தாங்கள் விருப்பமானவர் செய்து போட்டு நாமே சொல்றோம், நாங்கள் 2 கொட்டி சிந்தி இருப்போம், உங்க பாருங்க கத்திரிக்காய் பிரட்டில் ஒரு தான் போட்டவியல் என்று சொல்லி இதை பெருமையா பேசிதான் அன்றைக்கு சாப்பிட போனாங்க. ஒரு 200 பிராண்ட் கொடுத்துருப்போம், ஒவ்வொரு தரம் மொய் எழுதி இருப்போம். கொடுத்தது காசு சாப்பிட்டு வர வேண்டாம். அன்றைக்கு ஏன் நீங்க பெட்டியல் எல்லாம் கொண்டு வருவார்கள் சாப்பாடு எல்லாம் மீட்டி தான் கட்டி கொடுக்குறோம். இது ஊர்ல இருந்ததுதான். கடகங்கள்ல சின்ன கடக பட்டியல்ல போட்டு கொடுப்போம் என்ன சொந்தக்காரர்கள். ஆனா நாங்கள் இலையில வச்சு ஒவ்வொருத்தரா போட்டு 2ஆம் 3ஆம் தரம் வருவோம். பருப்பு வேணுமோ என்ன கொஞ்சம் சொறி விடட்டும், வடையோண்டு எக்ஸ்ட்ரா வைக்கட்டும் வருவோம். என்ன 2 கொண்டு மாதிரி மாறுறார்கள் 5 பேர் என்ன ஷோவா காட்டினாங்க. இது பரிமாறின பையங்களையும் சொல்ல இல்லை, அந்த குடும்பத்தையும் சொல்ல இல்லை. நான் பொதுவாக இல்ல சரியா விளங்குறது உருட்டல் இது பொதுவான ஒரு கட்டிதானாம். எல்லா இடமும் தானே இது இருக்கிறது, பொதுவாகவே இருக்கிறது, நடைபெறுகிறது. 2 டேபிள்ல 2 வரிசை டேபிள்ல ஒவ்வொரு கறியையும் 2 இடத்துல வச்சுட்டு வாங்கோ சாப்பிடுங்கோ, உதவி தேவையண்டா சொல்லுங்கோ, அம்மா உங்களுக்கு போட்டுக்கொண்டு வரட்டா, நீங்க எடுக்கிறீங்களா, சந்தோஷம், தேவையான அளவுக்கு போடுங்கோ. அப்படி ஒரு 5 பையன்கள் இருந்து பிள்ளைகள் இருந்து செய்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. திருப்பி கேட்கிறேன், 2ஆம் தரம் வரிசையில நின்றுதான் பருப்பு எக்ஸ்ட்ரா எடுக்கணும்டா, இல்ல சோறு கொஞ்சம் கூட எடுக்கணும்டா, இல்லை எத்தனை பேர் திருப்பி 2ஆம் தரம் சாப்பிட்ட கையோட தீவுல நிற்போம். ஒரு வசதி இருக்கா? 2ஆம் தரம் சாப்பிட்றாங்க இடைக்குல உள்ள பூருங்கோ சொல்றதுக்கு வசதி வச்சிருக்கலாமா? நீங்க 2ஆம் தரம் பாருங்களா, அப்ப உங்களுக்கு தீவு தேவை இல்லை, ஒண்ணுக்கு வாங்கோ அப்படி எங்கேயும் சொல்றது கேட்டுருக்கீங்களா? இல்ல அப்படி இருக்கிற சரியா ஆதரிக்கிற நேரம் பிள்ளைய வன்மையா கண்டிக்கவும் வரணும். நீங்க அதை பின்னாட்டியும் பரவாயில்ல, நீங்க செய்ய பிள்ளைங்க என்று சொல்லும் வரிசையில நின்று பிள்ளைகிட்ட நீங்க போட்டிருந்த சாரி, உங்களோட வீட்டுக்காரர் போட்டிருந்த ஷூட் என்ற விதையெல்லாம் வரிசையில நிக்கிறதுக்கு தகுதி இல்லை. இல்ல அந்த சாரி ஷூட் காசு பெருமதி இல்லை. அதை யாசகம் பண்றவர்களும் வரிசையில அன்னதானத்துக்கு கட்டோடு கல்வியின் கொண்டிருக்கப்பட்ட ஏழைகளும் வரிசையில்தான் நிற்கலாம். உணவு வங்கிகள் இருக்கோ ஐரோப்பா, இங்கிலாந்துல எங்களை ஒரு இந்தியாவில 10-15 உணவு வங்கிகள். அப்போ 1 கிலோமீட்டருக்கு தூர நிற்பாரு.
அவர் கொடுக்குற ஒரு மாட்டி ஒரு மீன் தீண்டை வாங்கிட்டு போறது. இந்த சேவாலயங்கள் சர்ச் எல்லாம் ஃபுட் பேங்க் நடத்துகிறார்கள். அங்க வரிசையில் இருப்போம் 2 மணிக்கு அதுக்கு முன்னும். அப்புறம் சொல்லுவார்கள் வரிசையா வந்து வாங்கிட்டு போகும்போது உள்ளர உணவு கொடுக்கறது. இப்ப இலங்கையிலேயே பார்க்கிறோம் வெள்ள நிவாரணம் வந்து கூட கையேந்தி கொண்டிருப்பார்கள். வீடியோ எடுத்த வளம்பிசரன் அதை பார்க்கிற நாங்களும் மடுவோம். அது போல ஒரு சம்பவம் தான் இப்ப வந்து இளையவர்கள் புதினங்காட்டினம் எங்களுக்கு வந்து வருது. ஒரு போதுமா இல்ல இளையவர்களா திட்டமிட்டு செய்வினமே எல்லாத்தையும். இது நான் இன்றைக்கு செய்ததை பார்த்துனீங்க. இளையவர்கள் திட்டமிட்டு இப்ப இந்த அந்த குடும்பத்தை சொல்லி இந்த பொதுவா சொல்றேன், இப்படி செய்ய நீங்கள் மனசுக்குள்ள தர்ஜினிக்கு பசி இல்லாம இருந்திருக்கலாம், 2 போய் கூடுறதுக்குரிய தேவை இல்லாம இருந்திருக்கலாம். இருந்தாலும் இல்ல வேண்டாம் விடுவோம் பண்ணிட்டு அதை வைத்தோட வீட்டை வச்சு போட்ட கையை கழுவி இருக்குது. உண்மையா சொல்ல மாட்டேன். இல்ல நான் நேற்றைய தினம் 2ஆம் தடவை போய் சாப்பிட்டுத்தான் இருந்தேன். அங்க ஒருவருமே இல்லை. அதுல சாப்பாடு அப்படியே இருந்தது. நாங்கள் விரும்பினதை எடுத்து போட்டு சாப்பிடக்கூடியதாகத்தான் இருந்தது. இதுதான் நீங்க என்ன சைக்கிள வாழான்னு சொல்றீங்க. வாழா முதல்ல 2 இடத்துல பரிமாணம் செய்திருந்தீங்க. நீங்க எலும்பு தேவையானது போட்டு சாச்சு எல்லாம் ஒரு கறி கூட போட்டுட்டேன் சார். அதை மட்டும் வேற வழி இல்லை. ஆனாலும் வணக்கம் கரணிகா ஒன்று சொல்ல போறாரு. சொல்லுங்க. எனக்கு வீட்டுக்கு கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பஃபே இருக்கும். அதுல ஒவ்வொரு நாள் எம்டியா தான் இருக்கும். சில வேளை சாட்டர்டே சண்டேல தான் கொஞ்சம் 2-3 கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க. அதுதான் நான் சொல்ல வேண்டும். ஆனா புஃபே எங்க பிளேட்டுக்கு என்ன சார்ஜ்? எவ்வளவு காசு ஒரு ஆளு? அதுக்குள்ள போயில நான் சும்மா வெளியால பார்த்துதான் குறைஞ்சது 12 pounds, கூடுனது 20 pounds per plate. அப்படித்தான் இருக்கலாம். அங்க போய் 20 கறி இருக்கும், 20 டேஸ்ட் இல்லாட்டி 5 கூட சாப்பிட மாட்டேன். இல்ல மாமா, இந்த பஃபே மல்டி கல்ச்சரல். இது எல்லா கல்ச்சரும் இருக்கலாம். இப்ப அந்த 12 வந்து வைங்க, உங்களோட தங்கச்சி போறாண்டு வைங்க, அவருக்கும் 15 pounds தான் சார்ஜ் பண்ணுங்க. அது 3வது அது பிசினஸ், they make money. அப்போ ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி, ஒரு கெஸ்ட கூப்பிட்டு வைக்கிற ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன்ல அப்படி செய்யலாமோ சாப்பாட்டு? புஃபேயா ஏன் வைக்க கூடாது? ஏன் சர்வ் பண்ணினோம்? எல்லா பார்ட்டில செய்வாங்க புஃபே ஸ்டைல் மாதிரி. ஆட்கள் சர்வ் பண்ணுவாங்க சில வேளை. அதான் ரஜினி கேக்குதா? எல்லா பாட்டுகளையும் புஃபே மாதிரி தான் வைக்கணும். இந்த இளையவர்கள் ஏன் அதுல போய் பேர் வாங்கினவியல், வீடியோக்கும் போட்டோக்கும் நின்றவியல்? அப்படி சொன்னாதான் கோவம். நாங்க இந்த கைகாலையை வழங்காதவர்களா? அங்க போட தெரியாது, நீங்க பருப்பு கறி போட்டு விடுங்க. அப்படி அல்ல, அப்படி பிள்ளைய அடுக்க வேண்டாம். நானே சரிய 100 வீதம் விழுந்து வாழ்த்தலாம், குறைகளை சுட்டி காட்டுங்க. அடுத்த முறை பர்த்டே பார்ட்டி ஐரோப்பாயில கூப்பிட்டு சீராண்டு வைக்கலாம். அங்க வந்து பிள்ளைகளும் பிற பிள்ளைகளும் எங்களுக்கு சேவ் பண்ணினா கஷ்டமா இருக்கு. எங்களை கியூல நிக்க விட்டான்டா, லண்டன்ல இருந்து பிளைட்ல போனதுக்கே இல்லைன்னு. அப்ப என்ன செய்யணும்டா, சாப்பாடு ரெடி, சுட இருக்குது, தேவையான அளவு போட்டு சாப்பிடுங்க. நிறைய இருக்குது, வயிறார. இன்னொரு உதாரணம் இருக்கு. நான் வந்து ஒரு நினைக்கிறேன் ஒரு பேபி ஃபங்க்ஷனுக்கு போனான். அதுல சில ஆட்கள் சர்வ் பண்ணி கொண்டு இருந்தவேன். ஆனா அந்த ஒரு கண்டி தான் வெற்றுவேல் அரிசி. நான் திருப்பி கேட்டுனான், ஆனா அம்மாக்கு வெக்கமா இருந்திருக்கு. அம்மாக்கும் கேட்க வைக்காம இருந்தது, அம்மாக்கும் கேட்க வைக்காம இருந்தது.
அவங்க போட்ட சாப்பாடு குறைவு. அதாவது இப்ப இங்க கிழக்கு ஐரோப்பிய மக்களைத்தான் இந்த வேலைக்கு உணவு பரிமாற மண்டபங்கள்ல விடுவினோம். வடக்கு இந்தியாக்கள் அவியலும் பருப்பை சரியா சாப்பிட தெரியாத எங்கட பிள்ளைகளும் ஒன்றுதான். அதுக்கு பெரிய வயிற்று பசி தெரியாது. சரி, என்னன்னா இது நான் வலுவா சொல்லி முடிப்பேன். நாங்கள் வெளியே போகும்போது ஒன்றுமே மிஞ்சேங்க, எல்லாம் பூரணமா போட்டு கொடுத்துட்டோம் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சி முடியிருந்தா இந்த கதைக்கு இடம் இல்லை. நீங்க சரியா போட இல்லை. ரஜினி தான் 2ஆம் தரம் பார்த்துருந்தாரு, கியூ இல்லை, வரிசை இல்லை, ஓடி போய் 2ஆம் தரம் பருப்பு கறி போட்டுருக்கீங்க. 2ஆம் தரம் அம்மா மாதிரி அம்மா மாதிரி எல்லாரும் போக மாட்டேன். பக்கம் நான் 2000 காஞ்சிபுரம் சீலைக்கு அதுல போய் திருப்பி போய் கறி போடுறது கஷ்டமா இருக்கு. 2ஆம் தரம் அப்ப சொல்லி பாருங்க ஆளை சாப்பிட்டு உடம்பு வேணும்னு சொல்லிடுவாங்க. இதை நீங்கள் இளையவரத்தை கொண்டு போங்கோ, வரும் வானலை கடுங்கோ, பொதுவா விவாதம் அதான் கொண்டு வரலாம். இல்ல அவர்களோடு பேசுவோம். சரி, என்னன்னு சொன்னீங்க? என்னுடைய மூலப்பட்டு சாச்சு போட்டு கொடுத்துட்டு கூடாது. 2வது வரிசையில நிக்க வாங்க வாங்க உங்களை காட்டலாமா? இதுல உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். இவர் எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறவர் அழகன், இவருடைய பெயர். அதனால் கண்டே கனகாலம் என்றுதான் கண்டிச்சிருக்கிறோம். இது வணக்கம் சொல்றேன். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். பார்க்க முடியல, அழகன் என்று சொன்னபடியா அழகா இருப்பீங்கன்னு நம்புறோம். பேர்தான் அழகன். அழக வைத்து நம்பி பல அதுவும் இல்லையோ. ஊர்ல கேப்பினோம் துளைக்கோ உண்டு. அந்த பாசு தெரியுமா உங்களுக்கு? தெரியல. வீட்டை ரஜி தெரியுமா? வீட்டுல வெளியில கண்ட ரோட்ல இந்த திளைக்கு என்று கேட்போம். அது தெரியும். தெரியும். தூரத்துக்கு போறோம். சொல்றவையா? நன்றி நன்றி. எங்களுடைய நாள் நன்றி 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 எல்லாம் நன்றி எல்லாருக்கும். அவர் முதல்ல தொலைக்கு என்ன தெரியாது சார். ஆனால் எனக்கு தெரியும். ஏனென்றால் அந்த எங்க போறாய் நீ என்று கேட்கறதுக்கு பதிலா தூரத்துக்கா போறீங்க தொலை அது பேச்சு வழக்கு தொலை எங்க போறான்னு கேட்கிற மாதிரி விரும்ப மாட்டார்கள். அதனாலதான் தொலைக்கே என்று நினைக்கிறேன். தெரியுமோ இந்த கதைக்கிறவங்க அப்படித்தான் சொல்றவங்க. வயதானவர்கள் நான் தொலைக்க போறீங்களோ? எங்கட வெளிய சமூகத்துக்கும் இந்த பண்பாடு எல்லாம் தெரியுமோ? இல்லை இல்லை. அது வேற கோயிங் எங்க போறீங்க? அப்ப நாங்கள் அது வேற கோயிங்கன்னு சேர்த்தினோம். அப்ப வெளியே பிறகு கட்டிக்காரர் வாழ்ந்து கொண்டிருப்போம். அதே வீட்டில் இல்லைன்னாலும் அங்க நிக்கிறியா என்றுதான் கேட்பினோம். நாங்க வெளியில் நிக்கிறோம் என்று அவர்கள் சொல்ற மாதிரி எங்கள் வாடியில் சொல்ல வேண்டிய அவர்கள் வாடியில் சொல்ல வேண்டியது. அதுக்கு நாங்கள் அவசரத்துக்கு நாங்க சொல்லுவோம். நாங்கள் இல்லை. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எத்தனை வயசு எனக்கு? அது அவசரத்தினம் எத்தனை மணிக்கு பாருங்க உயிருடன் நேவிஸ் பிலிப்ஸ் ஆண்டியும் தரணிகாவும் ஆண்டியும் தான் நாங்கள் நடக்கிறோம். நான் உயிர்ப்புடன் இருக்கிறேன். இப்பதான் அப்ப என்ன செய்வோம்? அடிக்கடி வாங்கும் மேலே ஏற்றி வர்றோம். பிந்தி வர்றதால இன்றைக்கு நேவிஸ் ஆண்டி குதிச்சு ஒரு ஏறி நிக்கணும். வாங்கில ஒரு குதிச்சுட்டு திருப்ப அவருடைய சிந்தனையை கேட்போம். 9 நெய்கிறார் என்றால்
நான் என்னுடைய இதை இவ்வளவு கதையில வேகமா நடந்து முடிச்சு சரிங்க. கெட்டிக்கா வாழ்த்துக்கள். இந்த மாதிரி மற்றாக்களும் பஞ்சி படுறாக்க வாங்க சூடா கதைச்சு கொண்டு போனா தெரியாது, நடக்கிற களைப்பு தெரியாது. தெரியாது உண்மைதான் முடிச்சு. நான் இப்ப யோசிக்க வந்துட்டு நன்றி. அப்ப தியானேஸ்வரர்களை நீங்கள் நேசித்தவர்களை அலையுங்கள் சிந்தனைக்கா. டேவிட் பிலிப்ஸ் அவர்கள் தங்களது நற்சிந்தனையை வந்து ஆமா, நானும் தாமதத்துக்கு மன்னிப்பை வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1556 சிறிய நச்சிந்தனையாகவே தருகின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். காலை வணக்கம். அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்குவோம். ஆண்டவர் சிறந்து விளங்குகின்றார், ஆர்ப்பரித்து அக்களியுங்கள் என்கின்றார் இறைவாக்கினார் ஈசாயா. இன்றைய நச்சிந்தனையாக இளம் வயதில் நிகழ்ந்த சில சந்தோஷமான நிகழ்ச்சிகள், சில அனுபவங்களின் சுவடுகள் குழந்தைகள் எல்லோருடைய உள்மனதிலும் நீங்காத நினைவுகளாக நிலை பெற்றிருக்கும். இளம் வயதில் நிகழ்ந்த சில சந்தோஷமான நிகழ்ச்சிகள், சில அனுபவங்களின் சுவடுகள் குழந்தைகள் எல்லோருடைய உள்மனதிலும் நீங்காத நினைவுகளாக நிலை பெற்றிருக்கும். குறிப்பாக அம்மாவின் அரவணைப்பில் பாதுகாப்பாக இருந்து கொண்டு அவருடைய முகத்தில் அலைமோதும் புன்னகையின் நிறைவை தன்னுள் உணர்வது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். அது போன்ற நேரங்களில் அந்த தாய் மெல்லிய குரலில் முணுமுணுக்கின்ற பாடல் குழந்தைகளுக்கு அமைதியையும் ஆறுதலையும் அளிக்கின்றது. இளவயதை கடந்து வளர்ந்த பிறகும் கூட சில குழந்தைகள் அந்த பாடலை தட்டு தடுமாறி பாடுவதை கேட்டு நாங்கள் மகிழ்ந்திருக்கின்றோம். அதை கேட்டு இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு இத்தகைய மகிழ்ச்சியின் முன் அனுபவத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது. தன் மக்களாகிய இஸ்ராயேல் மக்களுடன் அகமகிழ்ந்து ஆடி பாடுகின்ற மகிழ்ச்சியின் கடவுளை இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. தண்டனை தீர்ப்பை தள்ளி வைத்து பகைவர்களை அகற்றி மனச்சோர்வை அக்களிப்பாக மாற்றுகின்ற கடவுளை நம்முன்பாக வைக்கின்றது. பல்லாண்டுகளாக அல்லலும் சோதனையுமாக இருந்த வாழ்க்கை நிலையை திருவிழா நாட்களைப் போல் ஆக்குகின்றார். கடவுளின் அருட்கரமும் அன்பும் இறுதி வரை நமக்கு ஆதரவும் ஆறுதலும் வழங்கும் என்னும் தெய்வீக வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு இந்த மகிழ்ச்சி ஞாயிறன்று இறைவனுக்கு நன்றி சொல்வோம். அருளின் ஊற்றாகிய இறைவா, உம்மை நம்பி இருக்கின்ற மக்களாகிய எங்கள் உள்ளங்களை உமது திருவருள் பெருக்கினால் நிரப்பியருளும். இயேசு பாலனின் பிறப்பு விழாவுக்காக காத்திருக்கும் எங்களை விண்ணக மகிழ்ச்சி முழுமையாக ஆட்கொள்வதாக என்று கூறிக்கொண்டு, கருணை கடலேவா கதிதயாவராவா சுரூர் மறையோர்க்கு சுடரொளிவா என்று கொண்டு உங்களுக்கும் இந்த காலை பொழுதினிலே இந்த இறை சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து சிலைத்து மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நிலையிலே ஈடுபட்டிருக்கின்ற எல்லோருக்குமாக என்பான வாழ்த்துக்களை கூறி அன்போடு விடைபெறுகிறேன். திருமதி தியானேசன் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி. உண்மையாக இந்த 3ஆம் ஆறு உங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய வாரமாக நீங்கள் மகிழ்ச்சியை பற்றி தந்திருந்தீர்கள். ஆமா, நன்றி நன்றி நன்றி, வணக்கம். தாமதத்திற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், தாமதத்திற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இல்ல இல்ல எழுபவும் கொஞ்சம் பிந்திட்டுது. மற்ற அலுவலகம் பார்த்துட்டு நான் நேரத்தை கவனிக்காம இந்த பெற்றோரை வேகம் எழுதி கொண்டு இருந்துட்டு நேரத்தை பார்க்குறேன். ஐயோ, அப்ப நேரம் போயிட்டுது. அதான் டக்கட்டு முடியும். மன்னிப்போட. சரி, பரவாயில்ல. வேறு யாரு பொது சிந்தனைகள் தர இருக்கிற அன்புள்ளங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். ராஜன் காண இல்லை. தர்ணிகா, உங்களுக்கு சிந்தனை இல்லையா?
இன்றைக்கு இங்க நல்ல வெதர் குளிர் இல்ல, மழை மழை தான் பெய்யுது ஆலையா. எங்களுக்கு கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனா குளிர். இங்கே குளிரே இல்லை, அவ்வளோ கன்சு போடக்கூடிய அளவு இல்லை. இங்கேயும் தான் அப்படித்தானே. இருக்கு மழை மழை இதான் மழை போல மழை சாடியா பெய்திருக்கு. ஆனா மற்ற உண்மைதானே. உண்மைக்கும் பாமத்து தான் நன்றி சொல்லணும். குட்டி நடை உலாத்தல்ன்றது ஒன்று இல்லையாண்டா வெளியில எட்டி பார்த்துட்டு சரியான குளிரா போலதான் இருக்கும். வந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்துருவோம். உண்மைக்கும் வந்திருப்பாங்க. நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்குது. உண்மையால நல்ல காற்று நாங்க சுவாசிக்கிறோம். நடக்கிறதுல உடம்பு இது இது உண்மை. இந்த நேரத்தில் இளையோர் யோகா என்று நேரத்திற்கு இடம்பெறும். நிச்சயமாக உறவுகள், பெரிய எங்களுடைய பாம உறவுகள் என்றாலும் சரி, புதிதாக இணைபவர்கள் என்றாலும் சரி, சரியாக இல்லை யூகே நேரம் 10 மணிக்கு இளையோர் யோகா இருக்கும். நிச்சயமாக இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள் என்று எல்லோரையும் அழைத்து நிற்கின்றேன். 160 நிச்சயமாக இணைந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேரத்தோட வைப்பதை நாங்களும் பங்கு கொள்ளலாம். என்னடா சமையல் இருக்கிறதா அதுதான் நேரத்தோட வைக்கிறோம். நல்ல நேரத்தோட வைத்தா நாங்களும் பங்கு வைக்கலாம். பதில் கிடைத்திருக்க நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாலன் நினையவில்லை. ஆகவே 9:19 ஆகிட்டு அவருக்கு 9 மணிக்கு வரலாம் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு மிஞ்சியும் அப்போ சொன்னது சும்மா தான் சொன்னவர், பராமரிப்பாளர் வருவார், அதனால் அதுவும் பிழை. அதனுடைய இறைவன் தாமே அவரை பாலனை கவனிப்பாராக. அதே சொன்ன சொல்ல காப்பாற்றுன்னு சும்மா சொல்லக்கூடாது இல்லை. சரி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். துவர்ணிக்காம வீட்டை வந்துட்டீங்க. லக்ஷனா எங்கே இருக்கிறீங்க இப்போது? அட்சியா என்ன நடக்குது வீட்டை? ஆட்டா எங்கே முகத்தில் சூரியனை காணவில்லை, ஓடியாங்கோ எல்லாரும். சரி, சந்தோஷம், வாழ்த்துக்கள், நன்றி. வேறு யாரும் சிந்தனை சொல்லவில்லையோ? உங்கள் மடிஸ்வீல் பக்கம் என்ன நடக்குது? இல்லை, சத்தத்தை காணையில் தான் கேட்குறேன். வணக்கம். மனசூல்காரனே கொஞ்சம் கூட படுத்துட்டோம். இனித்தான் நாங்கள் ஒரு குட்டி நடையை போட்டுட்டு வர போறோம். சரி, சந்தோஷம். அதில் முக்கியம் இல்லை, எங்களோட 5 நிமிடமாவது நடக்க வேணும். அதான் முக்கியம். நீங்கள் அதுக்கு பிறகு நாள் முழுக்க நடவுங்க. வாழ்த்துக்கள். சரி, அப்போ சிந்தனை இருக்கிறதா யாரிடம்? வேறு யாரிடம்? எங்களுக்கு இன்னும் ஒரு 10 நிமிடம் மட்டும் இருக்கிறது. அது ஒன்னோட பெற்று போல. சரி, தர்ணிகா, ஆட்சியா, நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட டாச் இங்கிலீஷ் நண்பர்கள் வீட்டு பாட்டிகளுக்கு போனால் அங்கே 2 சாப்பாடு போட்டு தருவினமா? உங்களோட பிளேட்டில் வரிசையாக வாங்கோண்டு போட்டு தருவினமா? இல்லாட்டி நீங்கள் போய் போட்டு சாப்பிடுவீங்களா? நான் ஒரு இங்கிலீஷ் பார்ட்டிக்கு போயில, தமிழ் பார்ட்டிக்கு தான் போயிருக்கேன். அது அம்மா செய்கிற அடுத்த பிள்ளை. நீங்கள் வேலை செய்ய தொடங்கின அப்புறம் யூனிவர்சிட்டிக்கு போனோடனே நீங்கள் போகிறது தமிழாக்கள்ன்ற பார்ட்டி இல்லை, அங்கெல்லாம் வேறு மொழிக்காரர்கள். பிறகு வேலைக்கு போனோடனே அங்கே தமிழாக்கள்ன்ற ஆஃபீஸில் வேலை செய்ய மாட்டீங்க. அப்போ அந்த கல்ச்சருக்குள்ளே போக உங்களுக்கு தெரியாது. இது உங்களோட அம்மா இல்லை, கணக்கு அம்மாக்கள் செய்கிற பிள்ளைகளை தமிழ் வளாக. இந்தியன் என்றாலும் நீங்கள் அவங்களோட பழகணும். சொல்லுங்க அச்சியா. இல்லை, சாப்பிட ஃபங்க்ஷனுக்கு போய் பழகணும் என்று சொல்கிறேன். அதை பற்றி தானே கதைச்சோம். அச்சியா சொல்லுங்க, கை ஏற்றுனீங்க. நிறைய நண்பர்கள் என்னைய பிறந்த நாள் பார்ட்டிக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் போயிருக்கிறேன். ஒருக்கா ஒரு ஃப்ரெண்ட், அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவள் என்னை கூப்பிட்டுவா. அவள் இப்படி பான், அதுக்கு மேலே இப்படி பீஸா, பான் பீஸா மாதிரி செஞ்சவா. அது போய் தங்களுக்கு ஒவ்வொரு ஆக்களுக்கு பிளேட்டில் போட்டு கொடுத்தவா. அது ஓகே. இல்லை, மெயின் மீல் இப்போ ஒரு சோறில் என்றாலும் அந்த பிரதான உணவு சாப்பிடல. இப்போ சின்ன ஆக்களுக்கு பிளேட்டில் போட்டு பிளேட்டோட கொடுப்பார்கள். சரி, நீங்கள் வரிசையில் போய் நிற்பீங்களா? பிளேட்டோட இப்படி நிற்க அந்த ஆன்டி வந்து தருவாவே? இல்லை, நாங்களே. அது சின்ன ஆக்கள். நீங்கள் ஒரு 14-15 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களா அம்மா அப்பாவோட ஒரு நிகழ்வுக்கு போகிறீங்கன்னா அங்கே ஐரோப்பியர்கள் வரிசையில் பிளேட்டோட நின்று அவியல் போட்டு தர இப்படி பிளேட் ஏந்தி நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் ரெண்டு போட்டு சாப்பிட்றது நான் ஒரு இடமும் காண இல்லை. அப்போ என்னண்டு இங்கே உள்ள இளையோர்கள் இதை செய்யணும் சரியான்றதை ஏற்றுக்கொள்கிறது? அது சும்மா டமக்கூர் மாதிரி இருக்கிறவ என்ன அவை ஷோ காட்டி நம் பேரண்ட்ஸுக்கு தான் நினைக்கிறேன். தஜினியாவில் இருக்கிறீங்களா அணைப்பில்? நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இங்கே சுவிஸ்காராக்கள் இந்த விழாக்களில் கல்யாண வீடுகளில் போய் கீழே 2 பிளேட்டில் நாங்கள் நிற்காம போட்டு தர்றதை பார்த்துருக்கீங்களே? இல்லை, நான் பார்க்கிறேன். அப்போ எங்கட பிள்ளைகள் சுவிஸ் நாட்டில் அனை பிறந்திருக்கணும், ஐரோப்பா நாடு பிறந்திருக்கணும். இவே எங்கே பிடிச்சிச்சு நம்ம இந்த பழைய அநாகரிகத்தை எங்கேருந்து வளைய கொண்டார்கள் போட்டு கொடுக்குற விளையாட்டு? உண்மையிலேயே மிச்சம் பிடிக்கத்தான் செய்கிறவியல். அந்த கேட்ரிங் செய்கிற சர்வ் பண்ணுறாக்களுக்கு சொல்லுவினம் கத்திரிக்காய் வறுவல், அதையே திருப்பி சொல்கிறேன், அது கொஞ்சம் தான் இருக்குது, நீங்கள் ஒரு சொட்டு வச்சா சாம்பல் மாதிரி இப்படி தட்டுங்க பிளேட்டில் கொஞ்சம் விடுமான்னு சொல்லுவேன். மற்றது இறைச்சி எண்டு கேட்கல கொஞ்சம் குழம்ப விட்டுட்டு கடைசியில் 2 இறைச்சி போடுங்க, என்னடா காணாது. இவன் சொன்னவையில் 150 பேர் இருக்கணும், பார்த்தா 200 பேர் இருப்பினம் போல இருக்குது, காணாதுன்னு சொல்லி அந்த அளவாக அதை பரிமாறுறதுக்கு தான் அந்த விளையாட்டை காட்டுவார்கள். அதை நாகரிகம் என்று நாங்கள் வாழ்த்தியலாது. சரிதானே? ஆனால் என்ன பொறுத்தவரை நேற்று நடந்த சம்பவத்தில் எல்லாமே நிறைவாக இருந்தது. அதனால்தான் இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப இன்றைக்கு கதைச்சதை முதலே கதைச்சிருந்த வேண்டாம், இதை கண்டுபிடிச்சிருப்பீங்களே. ஏன் இப்ப வரிசையில நிக்க விட்டவியல், ஏன் போட்டு கொடுக்கினம்? இப்ப வந்தாக்கள் எல்லாம் ஓரளவுக்கு காட்டுல இருந்து வரையில் நாட்டில இருந்து தானே வந்திருக்கணும் எல்லாரும். இல்ல அவைக்கு நாகரிகம் தெரியும் தானே. ஒரு கறி தனக்கு தேவையானதை 2 பேர் தேவையில்லைன்னா அதை விட்டுட்டு அடுத்த கறிக்கு போகணும்னு தெரியும் தானே. நீங்கள் இவ்வளவு பெரிய மண்டபத்துக்கு காசெல்லாம் கொடுத்து சாப்பாட்டுக்கெல்லாம் செலவழிச்சு நீங்கள் ஒரு ஆள் 2 தரம் போட்டு சாப்பிட்டா என்ன பிரச்சனை? மொய்யண்ணுங்க காணாட்டி தான் பிரச்சனை. சரியா? ஓகே. வேறு யாரோ கை ஏற்றுறீங்க? சரி, நன்றி. அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். மற்றது சர்ப்ரைஸ் பார்ட்டி என்றால் தமிழ் என்ன? ரஜினி ஆண்டி அதிர்ச்சி என்ன அதிர்ச்சி என்று சொன்னார். அதிர்ச்சியான வைபவம் என்று. அதிர்ச்சி என்றால் ஷாக், பயந்துட்டேன். திடீரென்று இராணுவத்துக்கு போன அப்பா திடீர்னு சொல்லாம கொள்ளாம வீட்டு வாசல் அதிர்த்து போன ஷாக்கிங் என்ன. அப்படித்தான் அந்த அம்மாவை அழைத்து வந்தார்கள். வேலை செய்யும் இடத்தில் மூடி கட்டி கண்ணை கட்டி கூட்டி வந்தார்கள். அவர் வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில். ஆனா உண்மையிலேயே அவங்க அம்மாவுக்கு கதை லீக் ஆகி படியங்கள் ஏதோ செய்கிறாங்களேன்னு சாதுவா தெரியும். இப்போ எனக்கு ஒருவர் தன் 60வது பிறந்த நாளுக்கு அழைப்பு விட்டார். எப்படி என்றா அவருக்கு 2 மகன்மார் தான் லண்டனில். படியங்கள் ஏதோ சர்ப்ரைஸ் பார்ட்டி வைக்கிறாங்க என்றிட்டு அவர் ஹோல் எல்லாம் சொல்கிறார் பேர் எல்லாம். அவர் நான் போனதில் கொஞ்சம் யோசிச்சு போட்டு கேட்டேன், என்னென்ன சர்ப்ரைஸாக இருக்க வேண்டாம். அவங்க செய்கிறாங்க, எந்த மொபைலையும் எந்த டைரியும் எடுத்தானே நம்புறது வரணும், அது நான் பிடிச்சிட்டு. ஆனால் அங்கே போய் அவர் அதிர்ந்து போன மாதிரி காட்டியிருப்பார். நாங்கள் போயில்லை, நாங்கள் வீட்டை போனாங்க, அது மண்டபத்துக்கு போயில்லை. அவர் என்ன செய்திருப்பார் என்றால், ஐயோ இன்று பாருங்க உடுப்பு சரியில்லை, என்னடாப்பா இவ்வளவு என்ன அதிர்ச்சிக்குள்ளாக்கிட்டீங்க என்று சொல்லித்தான் அவர் நடிப்பார். அதில் நிறைய பேர் கிட்டத்தட்ட பர்த்டேக்கு கிட்டத்தட்ட வரைக்குள்ள ஒரு பார்ட்டிக்கு வாங்குவோம், அது இந்த ஒரு ஷூட் ஒன்று வாங்குங்கோ, இந்த டையை கட்டுங்கோ என்றெல்லாம் அம்மா பிளான் பண்ணிக்கல அப்பாவுக்கு விளங்கிடுவேன் என்ன சர்ப்ரைஸ் தானண்டு. ஆனால் தெரியாத மாதிரி இருப்பார், ஏன்னு கேட்டோன்ட்டு இருப்பார். தர்ணிகா வீட்டில் சர்ப்ரைஸ் பார்ட்டி நடந்திருக்கா? அப்பாவுக்கு கோயில்ல நடந்தது சர்ப்ரைஸ். கோயில்ல அம்மா முதல்ல புக் பண்ணி 41 பவுன் கட்டிட்டா. அப்பா கோயில் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் எல்லாம் சர்ப்ரைஸ். நாங்க அங்க இல்ல, அப்பா தான் இருந்தவர். அவர் நம்பர்கள் எல்லாம் சர்ப்ரைஸ் வச்சு வந்தவியல். சரி, அது சர்ப்ரைஸ். இதுக்கு நான் சொல்றேன்டா ஹோல் எல்லாம் புக் பண்ணி இன்விடேஷன் போயிருக்கிறேன். என்னோட அப்பாட சொந்தக்காரர்கள் இல்ல உங்களோட வீட்டை நீங்க செய்திருக்கீங்களான்னு கேட்க. கூட வீட்டுல குடும்பத்துல நடந்திருக்கா?
இல்ல இப்ப நீங்க அம்மா நித்திரையா இருக்கிறா விடிய பர்த்டே இரவு 12 மணிக்கு நீங்களும் தங்கச்சியும் போய் அம்மாவை தட்டி எழுப்பி மெழுகுத்திரி ஏற்றி கேக் வெட்டினா சர்ப்ரைஸா இருக்கும். நான் செஞ்சிருக்கிறேன். அது ஓகே, அது வேற. இது ஹோல் எல்லாம் புக் பண்ணி கேட்ரிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி டெக்கரேட்டர்ஸ் எல்லாம் புக் பண்ணி 100 பேருக்கு இன்விடேஷன் எல்லாம் அனுப்பி எங்கட அம்மாவுக்கு மட்டும் தெரியாம செய்கிறது தான் அந்த சர்ப்ரைஸை தான் கேட்குறேன் நான். ஓகே, அட்சியா வீட்டு என்ன நடந்திருக்கு? எந்த 10வது பிறந்த நாள். அது நாங்கள் ஒரு பெரிய கோயிலில் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சொல்லாம கொள்ளாம நீங்க யாருக்கு வேற இல்லை எங்களுக்கு. அடுத்த நாள் விடி அந்த பின்னேரம் வாணி மாமி யாரை சொல்லிச்சிடும் அம்மாட ஃபேஸ்புக்கில் அச்சியாட பர்த்டே எல்லாம் இருக்குண்டு. அது முதலே தெரியும் தானே உங்களுக்கு பர்த்டே செய்ய போயினேன். இல்லை, எனக்கு அம்மா சொன்னவா நாங்கள் எனக்கு மோன்டாக் திங்கக்கிழமை பிறந்த இருந்தது. அம்மா சொன்னவா நாங்கள் சனிக்கிழமை கொண்டாடுவோம். ஏன்னா இப்போ நேரம் இல்லை. நான் ஓகேன்னு சொன்னேன். பிறந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அம்மா எனக்கு இப்படி சொன்னவா. அம்மா அப்பதான் எனக்கு சொன்னவா நாங்க இப்படி கோயில்ல இப்படி கொண்டாட போறோம். அந்த காலமே அது வெள்ளிக்கிழமை இரவு. அப்ப அதுக்கு முதல் தெரியவே தெரியாது உங்களுக்கு எனக்கு பர்த்டே கேக் வெட்டுவாங்கன்னு? எனக்கு தெரியும் பர்த்டே கேக் வெட்டுவாங்க. நான் இப்படி கோல் எடுத்து அப்படிலாம் செய்யல. சரி, ஓகே, சந்தோஷம். அப்ப ஒன்று நடந்திருக்கு. வேற யார்ட்டையும் வீட்டுல லக்ஷனா வீட்டுல சர்ப்ரைஸ் பார்ட்டி? Also Surprise செய்ய வந்தாலும் தெரிய வந்துடும். அதால செய்ய முடியல. இல்லை, குறிப்பாக உங்களோட அப்பாட பாட்டி அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா ஒரு ஹோல் எடுத்து 500 பேரை கூப்பிட்டு அப்படி அப்பா தெரியாமல் அப்பா டிஷர்ட்டோட ஆக்டிவ் பர்த்டே பார்ட்டிக்கு வர்ற மாதிரி வேற இங்கே பார்த்தா அவருக்கு தான் பர்த்டே அப்படி இல்லை. சரி, ஓகே, அது பற்றின ஒரு சிந்தனை தான் ரஜினி ஆண்டி அழகாக கொண்டு வந்தார். நல்ல பாட்டி, 50வது பிறந்த தினம் 2 மகன்மார் சிறப்பாக செய்திருக்கிறாங்க. இப்போது உருட்டலுக்காகத்தான் அதை கதைத்திருந்தோம். அதனால் நாங்கள் அந்த குடும்பத்தை நாங்கள் டார்கெட் பண்ணி பேசவில்லை. அவர்களுக்கு வாழ்த்துக்கள், ஒத்துழைத்த இளையவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் நடாமன் மாமா அன்பான ஒரு 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 கோரிக்கை என்னென்றால், நீங்கள் ஒரு பண்பாட்டை படித்து கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய பிழைகளை மட்டும் நீக்கிவிட்டு சரிகளையும் ஐரோப்பிய முறையில் இருக்கக்கூடிய நல்லவற்றையும் சேர்த்து புதிய பண்பாட்டை உருவாக்குங்கள். அம்மாக்களுக்கும் சொல்லக்கூடிய அப்பாக்களுக்கும் சொல்லக்கூடிய நடாமோகன் மாமாவினுடைய அன்பான கதை என்னென்றால், பிள்ளைகள் எதை செய்தாலும் சரி என்று போய் நாண்டு ஒன்று நிற்காதீங்க. எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாமல் இருந்திருக்கும், ஃப்ரெஞ்சு தெரியாமல் இருந்திருக்கும், பிள்ளைகளுக்கு அதை கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்கும். அதனால் பிள்ளைகள் செய்கிறதெல்லாம் சரி, அவை எங்களை இருத்தி எழுப்பலாம்ன்றதை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஏனென்றால் நாங்கள் இல்லைன்னா அவை இந்த நாட்டிலே இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்கு வந்து வாழ்க்கை அமைச்சு கல்யாணத்தை கட்டி பிள்ளைகளை பெற்று அவர்களை கொண்டு திரிஞ்சு இவ்வளவும் ஆளாக்கின எங்களுக்கு சரியோ பிள்ளையோ மதிப்பு தர வேண்டியது பிள்ளைகளுடைய ஒரு கட்டாயமான கடமை. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிள்ளைகள் 40 வயசு தாண்டினோடனே வேகத்தாளமாக மீசியை முறிக்கொண்டு நிற்கட்டும், அது வேறு விஷயம். இந்த மூத்தவர்கள் ஆகினப்புறம் எங்களோட சொந்த அம்மா அப்பாக்களுக்கே 60-70 வயசு தாண்டினோடனே எலும்புன்னு சொல்கிறது, அங்கே போகாது இங்கே வராது என்றது, இந்த ஃபோனை பறிக்கிறது, டிவியை 9 மணிக்கு டைமரில் வச்சு நிப்பாட்டுறது, வாட்ஸ்அப் அழிச்சு விடுறது, ஜூமில் போடுறதுக்கு காட்டி கொடுக்குற இல்லை, நோட்டி ஃபெலோஸ் ஜெயிலில் போட்டுருவோம் பிள்ளைகளை. சரி, ஒரு திட்டம் அது அன்றைக்கி மட்டும்தான் சரிங்க, மற்ற எல்லோரும் 9 சீரியல். அப்போ நாங்கள் எங்களுக்கு நேரம் 9:31 ஆகிறது. அப்போ என்ன பூனையார் என்னவாம்? என்னவாம் பூனை என்னவாம்? பூனைன்ற பேர் என்ன? வாழ்க தமிழ். தமிழ் எப்படி இருக்கிறீங்கள்? இப்ப இணைப்பு எப்படி கிடைச்சது உங்களுக்கு? நான் அனுப்ப இல்லை உங்களுக்கு. அப்பா தெரிஞ்சு புடிச்சிட்டாரு. எழுதி வச்சிருந்தாரு. எழுதி வர முடியாது லிங்க்ல. நீங்கள் அதை அழிக்க வேண்டாம். ஒன்றுதான் இருக்கும் எப்பவுமே. தற்செயலா மாற்றினா ஒரு முறை திருப்பி மாற்றுவோம். அது பிறகு 4-5-6 மாசத்துக்கு இருக்கும். அப்ப அடிக்கடி கேட்காம உள்ளுக்கு வாங்குவோம். அதே இணைப்பை நீங்க அழிக்காம வச்சிருந்தீங்கன்னா சரியா. உங்களோட கையிடை பேசி இருக்கா உங்கள்கிட்ட? அப்பாட்ட இருக்கு. உங்கள்கிட்ட இல்லையா?
இல்ல. அப்படி எப்ப கிடைக்கும் உங்களுக்கு? தெரியாது. எப்ப கிடைக்க வேணும்னு நினைக்கிறீங்க? வளர்ந்தா பிறகு. வளர்ந்ததுன்ற இத்தனை 50-60 வயசு? எந்த வயதுல? இல்ல. அப்ப எந்த வயதுன்றது வளர்ந்த பிறகுன்னு சொல்றீங்க? ஓயா படிக்கல. ஓ லெவலா? ஓஎல் படிக்க இல்லையா? ஓயிலுக்கு என்னம்மா தமிழ்? தெரியாதுன்னு கேட்கலாம், கற்றுக்கொள்வோம். தெரியுமா? தெரியுமா? மறந்துட்டேன். அப்ப தெரியுமா உங்களுக்கு முன்பு? அப்படியா? அப்ப சொல்லுங்க பாப்பா, சுருக்கமா சொல்றேன். கா போ த சா, அதை விரிவாக்கம் செய்யுங்க பாப்பா. சரி, தமிழுக்கு யார் சொல்லுவீங்க? கா போ த சாண்டா என்னது? அவிய தவிர வேறு யாரும் சொல்லுங்க. கா போ த சா. புல்லாங்குழல் இல்லைன்னுட்டு எல்லாரும் உலகில் வரைக்கும் படிச்சுட்டு தான் நீங்க வந்து நீங்க சொல்லுங்க. ஜெயானடிசன் சொல்லுங்க. இல்ல ஜெயானடிசன் அவர்கள் சொல்லுங்க. கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை. கல்வி பொது சாதாரண பரீட்சை. ஓகே, அப்ப தமிழுக்கு இப்ப பிடிச்சிட்டீங்க என்ன? கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை. உயர்தர பரீட்சை தான் ஏஎம். அப்ப ஏ லெவலுக்கு விரிவாக்க சொல்லுங்க தமிழ்ல. உயர்தர பரீட்சை, கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை. முழுக்க சொன்னா தான் சரியா இருக்கு. கா போத்த உ ப, உயர்தர பரீட்சை. சரி, நல்லது. ஓகே, என்ன பேர் சொன்னீங்க பூனையாருக்கு? மகாலட்சுமியா? குட்டியம்மா. நான் நினைச்சேன் ஏதாவது சாமுவேல் ஜாக்சன் அப்படி எதுவும் பேர் வச்சுக்கிறீங்களா கொண்டு. சிறப்பு. குட்டியம்மா அழகான பேர், வைத்து கொள்ளுங்கள். சிறப்பு சிறப்பு. சரி, அப்போது நாங்கள் உருட்டல் சிந்தனையும் நிறைவாகிட்டது. அப்போது நாங்கள் இப்போ பெற்றோர் தெய்வம் சிறப்பு நிகழ்வுக்கு நுழைந்து கொள்வோம். நீதிநீட்ட கேட்போம். என்ன தலைப்பு இன்றைக்கு பெற்றோர் தெய்வம்? வணக்கம். பிந்தி இணைந்தவர்கள் எல்லோருக்கும் உற்சாக வணக்கம். வாங்க வாங்கோ. என்ன நீதி தலைப்பு சொல்லுங்க. அதனால்தான் நீதி நீட்ட கேட்டோம். இது அடிக்கடி நடக்குது. லக்ஷனா பாத்துட்டீங்களா? என்ன தலைப்பு இன்றைக்கு பெற்றது தெய்வம்? பார்த்து சொல்லுங்க. அவிட்ட கேட்கலான்னு அவி எழுதிட்டா ஏற்கனவே. தரணிக்கா பாத்தீங்களா தலைப்பு? அப்ப என்னண்டு காப்போத்தா ஊத்தாவோ என்னென்னு செய்ய போறோம் நாங்க. இதெல்லாம் அவதானிப்பு முக்கியமே. நிறைய கவனிக்க வேணும். அது 4 பக்கம் கவனிக்கிற ஆற்றல் வந்து எங்களுக்கு வர வேண்டும். சரி, ரஜினி அவர்களே ஒரு புதிய நேரலையை தொடங்கி கொண்டு நாங்கள் பெற்றோர்